கோயம்புத்தூர் கவுண்டபாளையத்தை சேர்ந்தவங்க. அவங்க 2 வாரத்துல புகார் தெரிவிச்சு 3வது வாரமான இந்த வாரத்துல திமுகவில் இணைந்தார்கள். அந்த திமுகவுல சேர்ந்தது மட்டும் இல்லாம, நானு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி கழகப்பணி ஆற்ற வரேன். இந்த கழகப்பணி ஆற்ற வரேன்ற வார்த்தைலாம் ரொம்ப புதுசாச்சே இவங்களுக்கு. இந்த வயசுல இவங்களுக்கு எப்படி தெரியுது? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பத்தியான விவரங்களை தேடுங்க அப்படின்னு நான் தேட சொன்னப்ப, கிடைச்ச சில விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். அதோட சேர்த்து இது ரொம்ப முக்கியமான செய்தி ஒன்றும் கிடையாது. ஆனா விஷயம் என்னன்றதை நான் தெளிவுபடுத்துறதுக்கு முழுக்க சில ஆதாரங்களை உங்களுக்கு காமிச்சிடுறேன். முதலாவது என்ன அப்படின்னா, இந்த வைஷ்ணவி இருக்காங்க இல்லையா, இந்த வைஷ்ணவிக்கு 25 26 வயசுன்னு வச்சுக்கோங்க. 25 26 வயசுல ஊரை ஏமாத்துறது, பித்தலாட்டத்தனம், பொய் சொல்றது, இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு பெண்ணால நல்லா பேச முடியும், தமிழ் திக்காம பேச முடியுன்றதுக்காக ஊரை நம்மளால ஏமாற்ற முடியும்னு நினைச்சா அதை விட ஒரு கேவலமான குணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா சொல்றேன் அப்படின்னா, இந்த வைஷ்ணவி இருக்காங்களே, இந்த பெண்ணுடைய அரசியல் வாழ்க்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆனா நேர்மையா இருக்கும். இவங்களுடைய அம்மா ராதா, இந்த ராதான்றவங்க கவுண்டம்பாளையம் பகுதியில் திமுக இருக்குல்ல, அந்த திமுகவுடைய மாவட்ட மகளிர் அணியுடைய துணை அமைப்பு செயலர், அமைப்பு செயலர் இருக்காங்க. மாவட்ட அளவில் கூட ஒரு சின்ன பொறுப்புல இருக்காங்க. யாரு? இந்த வைஷ்ணவி அவர்களுடைய அம்மா. அது மட்டும் கிடையாது, இந்த வைஷ்ணவி அவர்களுடைய அம்மா தன்னுடைய மகளை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட இடங்கள்ல கட்சி சம்பந்தப்பட்ட பணிகள் இருக்குல்ல, அதுலயும் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலைமையில தன்னுடைய அம்மா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றாங்க. அந்த கட்சிக்கு நேர்மாறா நான் அந்த கட்சியை வீழ்த்த போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய பார்ட்டியில இந்த பெண் வந்து சேர்ந்துருக்கு இல்லையா, அது ஒரு வியப்பான விஷயம். அதுவே ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய விஷயம் வச்சுக்கவேன். அப்போ உங்க எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, இல்ல அந்த பெண்ணுக்கு தனிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்துக்கலாம் இல்லையா. நாங்க விசாரிச்ச வரைக்கும் அப்படியான விஷயங்கள் கிடையவே கிடையாது. நாங்க விசாரிச்ச வரைக்கும் தெரியக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, அவங்களுடைய அம்மா வந்து தீவிர செந்தில் பாலாஜியோட பக்தர் அப்படிதான் சொல்லணும். செந்தில் பாலாஜி எவ்வளியோ அவ்வளியே நாங்கள் நடப்போம். உங்கள் பாதையே எங்க